ஸோ மீண்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஆண்கள் அணியினர் ஜெயிச்சிருக்காங்க, தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போன வாரம் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க, ஜெயிச்சு ரஞ்சித்துக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு நான் எதிர்பார்க்கல. இந்த மூணாவது டாஸ்க்கு, முதல் டாஸ்கில் வந்து ஆண்கள் ஜெயிக்கிறாங்க, ரெண்டாவது டாஸ்கில் பெண்கள் ஜெயிக்கிறாங்க. முதல் டாஸ்கில் பெண்கள் ஜெயிக்கிறாங்க, ரெண்டாவது டாஸ்கில் ஆண்கள் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக. நான் தப்பாக சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது நேற்று வரைக்கும் டையாக இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான இறுதியான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு பிக் பாஸ். என்ன அப்படின்னா, ஆண்கள் அணியில் 5 பேர், பெண்கள் அணியில் 5 பேர். ராயனை நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லா டாஸ்க்லையும் ராயனை வந்து பயன்படுத்துகிறாங்க பெண்கள். அவரும் அந்த இருக்கக்கூடிய டீமுக்கு வந்து உண்மையாக விளையாண்டார். இப்போ கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறார் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆண்களுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லாமல் இருக்கிற டீமுக்கு உண்மையாகவே அவர் விளையாண்டார். இது சகஜமாக எல்லாருமே வீட்லேயே விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க் தான். வாட்டர் பாட்டிலில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சு அதை ஃப்ளிப் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். இப்போ ஆண்கள் அணியில் 5 பேர், பெண்கள் அணியில் 5 பேர். இது நடக்கிறது வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் 5 பேர். யார் வந்து குவிக்காக ஃப்ளிப் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதாக அர்த்தம். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து ஒருத்தவங்க ஃப்ளிப் பண்ணும்போது அதை தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கபசூர குடிநீரை குடிக்கணும். கபசூர குடிநீர், நான் சொல்றது புரியுதா? கபசூர குடிநீர். சாதாரணமாகவே நம்மளால ஒரு சின்ன டம்ளர் கபசூர குடிநீரை குடிக்க முடியாது. ஆனால் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த டாஸ்கில் ஒரு ஃப்ளிப்பில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா குடிக்கணும், குடிச்சிட்டு தான் அடுத்த ஃப்ளிப்பு நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் குடிக்கணும். இப்படி நீங்கள் எத்தனை முறை தவற விடுறீங்களோ அத்தனை முறை குடிக்கணும். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? ஆண்கள் அணியில் யாரெல்லாம் வராங்கன்னா விஷால், அதுக்கப்புறமா விஷாலுக்கு அப்புறமா வந்து தீபக் நினைக்கிறேன். ஸோ விஷால், தீபக், சிவகுமார், சத்யா, ஜெஃப்ரி, இதான் ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் டீமில் வந்து முதல்ல ராயன், அதுக்கப்புறமா சாச்சனா, மஞ்சரி, அதுக்கப்புறமா பவித்ரா, 5வதா தர்ஷிகா. இதான் ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல தீபக்கும் ரயனும் தான் வராங்க. இவங்க 2 பேரும் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 2-3 சான்ஸ் வந்து விட்டுறாங்க. ஜூஸை குடிக்கிறாங்க, ஃப்ளிப் பண்ணுறாங்க, போட்டுடுறாங்க. அடுத்து வராங்க யார்? இந்த சைடு சாச்சனா, இந்த சைடு இவர் தீபக் வராரு, போடுறாரு, ஒரு 2-3 சான்ஸ் விட்டுறாரு, அதுக்கப்புறம் போட்டுறாரு. அவர் வந்து கபசுர குடிநீர் குடிக்கிறார். சாச்சனா எல்லா கேம்லையும் நான் நல்லா விளையாடுவேன், என்னால் முடியும்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம இந்த பொண்ணு முந்திக்கிட்டு போகுது. சரி, ஓகே, போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே போய் கிட்டத்தட்ட அது சாச்சனா எவ்வளோ மேலுன்னு தான் நம்ம சொல்லணுங்க. ஒரு 5-7 ஃப்ளிப்பு கிட்ட போட்டாங்க. சாச்சனா போடலை. அத்தனை கிளாஸ் கபசூர குடிநீரை குடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? சின்ன டம்ளர் தான் அது, வந்து இந்த ஷார்ட்ஸ் சரக்குலாம் அடிப்பாங்கள்ல, ஷார்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரு, அதில் தான் குடிக்கிறாங்க. இருந்தாலும் 6-7 தடவைக்கு மேலே குடிக்கும்போது என்ன ஆகும்? சாச்சனா குடிக்கிறாங்க. ஸோ சாச்சனாவும் போட்டுறாங்க. சிவகுமார்னு ஒருத்தர் வந்தாருங்க பாய்ஸ் டீமில். மனுஷன் 1 லிட்டரு குடிச்சிருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு. சிவகுமார் ஒரு 1 லிட்டரு குடிச்சிருப்பாரு. ஏன்னா அத்தனை ஃப்ளிப்பு முடியல அவரால். ஒரு ஜெக்கு வருது, அந்த ஜெக்கு முடியுது, 2வது ஒரு ஜெக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. கபசுர குடிநீரை ஃபில் பண்ணி ஜாக்லின் எடுத்துகிட்டு வராங்க. அதை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ யார் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பவித்ரா, இந்த சைடு சிவகுமார். அந்த ஒரு ஜெக்கை காலி பண்ணுறாங்க. 2 பேருக்குமே போட முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, 20 ஷார்ட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அப்படி போட்டு திணற கழுத்து வரைக்கும் அவங்களுக்கு வந்து கபசுர குடிநீர் தான் இருக்கும் உடம்புக்குள்ள. குடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. போட ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கடைசியில் அந்த 2வது ஜெக்கு முடிஞ்சு 3வது ஜெக்கு பாவக்காய் ஜூஸு. அந்த 3வது ஜெக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து இதுக்கு மேலே இவங்க குடிச்சாங்கன்னா வேலைக்கு ஆகாது, வயிற்ற கலைக்கிறோம், எதனா ஒன்று ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன் இது வரை ஃப்ளிக் ஆகுது என்னன்னு தெரில, சரி வயிற்று எதனா கலக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆளை மாற்றி விட்டார். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி நிறையா ஜூஸ் குடித்ததுனால இவங்களுக்கு பதிலாக வேறு ஆட்கள் வாங்க அப்படின்றத சொல்கிறார். ஸோ அடுத்து வராங்க. யார் வராங்க? இந்த சைடு வந்து இவர் வராரு, சத்யா வராரு. இந்த சைடு வந்து தர்ஷிகா வராங்க. சத்யா வராரு, ஒரு 2-3 அட்டம்ப்ட்ல போட்டுறாருங்க. தர்ஷிகா போடவே இல்லை. சேம் பவித்ரா என்ன பண்ணாங்களோ அதே தான் தர்ஷிகாவும் பண்ணுறாங்க. பவித்ராவுக்கும் வரல, தர்ஷிகாவுக்கும் வரல. அவங்க ஒரு 1 லிட்டரு, இவங்க ஒரு 1 லிட்டரு குடிச்சிக்கினே இருக்கிறாங்க. ஜெஃப் வராரு, இவர் வராரு, சத்யா வந்தார், போட்டார். அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வரான். அவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக போட்டு ஒரு 4-5 ஷாட் வந்து விட்டாப்புல, ஜூஸை குடிச்சாப்புல. அதுக்கப்புறமா போட்டான். முடிஞ்ச பிறகு மறுபடியும் சிவகுமார், இந்த சைடு வந்து தர்ஷிகா இன்னும் போட்டுன்னு தான் இருக்காங்க.
ஜெஃப்ரி போட்டாரு, சத்யா போட்டாரு, தர்ஷிகா அண்ணன் போட்டுட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸ் பார்த்தாரு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சைடு பவித்ராவும் இவங்களும் ரொம்ப ஜூஸ் குடிச்சு அவங்களுக்கு கழுத்து வரைக்கும் ஜூஸ் தான் இருக்குது. இந்த சைடு சிவகுமாரால் முடியாது, அவருக்கு வந்து மூளை வரைக்கும் ஜூஸ் போயிருக்கும், அவ்வளோ குடிச்சிட்டாரு அவர். ஸோ பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாரு, இவங்களுக்கு பதிலாக வேற ஆட்கள் வாங்க, போடாதவங்க விளையாடாதவங்க வாங்கன்னும் போது இந்த சைடு பாய்ஸ் டீம் வந்து முத்துக்குமரன் போறாரு, அந்த சைடு ரியாவும் சௌந்தர்யாவும் போறாங்க. சௌந்தர்யா இந்த கேமில் என்னால் விளையாட, சௌந்தர்யா எல்லா வாட்டியும் புலம்புறாங்க, என்னால் டாஸ்க் விளையாட விட முடியும். சௌந்தர்யா ஒரு முறையும் போகும்போது டாஸ்க் விளையாட முடியலையேன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. செலெக்ஷன் பண்ணும்போது சாச்சனாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சின்னதாக ஒரு வாய்க்கா தகராறு போச்சு. சாச்சனா பவித்ராவா சௌந்தர்யாவான்னு வந்து டிசைட் பண்ணும்போது அவங்க பவித்ரா பேரை சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன காரணம் சொல்லிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து போன வாட்டி வந்து ஒரு டாஸ்கில் வந்து இவங்களால சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால இவங்க 2 பேரில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பவித்ரா ஓகே. சாச்சனா என்ன பண்ணுதுன்னா, கிடைக்கிற கேப்லலாம் சௌந்தர்யா போட்டு வாருது. எதனா வாய்ப்பு சௌந்தர்யா கொடுக்கணும்னா இல்லை இவங்க வேணாம் வேற யார் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ சௌந்தர்யா என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்கெல்லாம் போன முன்னாடி, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரியாவா முன்னாடி அனுப்புகிறாங்க. அந்த சைடு முத்துக்குமரன் கடைசி ஆப்ஷன், அவர் வந்து போடுறதுக்குள்ளே நம்ம விளையாடணுன்ற ஒரு எண்ணம் சௌந்தர்யாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரியாவை 5ஆவதாக அனுப்பிட்டு இவங்க 4ஆவதாக போயிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டாக இவங்க போகிறாங்க. ஸோ ரியா போடுறாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சேம் அதே தான் முத்துக்குமரனும் ஒரு 4-5 ஷாட் வந்து தவற விடுறாரு. அதுக்கப்புறமா 6வது ஷாட் வந்து கரெக்டாக போட்டு ஜெயிச்சிடுறாங்க பாய்ஸ் டீம். யோசிச்சு பாருங்க, ஒரு டாஸ்கில் ஒரு ஜெக்கு காலியாகி ஒரு ஜெக்கு ஃபுல்லாக இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஷார்ட்ஸ் பாட்டில், கிட்டத்தட்ட பாட்டில்ஸ் மட்டுமே வந்து ஒரு 50 பாட்டில்ஸ் இருக்கும். கிளாஸ் ஷார்ட்ஸ் கிளாஸ் வந்து 50 கிளாஸ் இருக்கும். இந்த சைடு ஒரு 25, இந்த சைடு ஒரு 25. ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, ஒரு கிளாஸ்லேயும் ஒரு 10 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ml ஜூஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு 25னா 250 ml, இந்த சைடு 25னா 250 ml, இந்த சைடு 25னா 250 ml, இந்த சைடு 25 கிளாஸ்னா 250 ml. அந்த ஜாரில் ஒரு லிட்டர் இருக்கும். ஸோ 1.5 லிட்டர். அதை முடிச்சு மறுபடியும் ஒரு ஜெக்கு ஃபில் ஆகி, அதை முடிச்சு மறுபடியும் ஒரு ஜெக்கு ஃபில் ஆகிடுது. ஸோ கடைசியாக பாய்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு ஒரே வாந்தி. யாருன்னா தர்ஷிகா பயங்கரமான வாந்தி, ஜெஃப்ரி ஒரு பக்கம் கொமட்டிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச குஷியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் அந்த ஜூஸை குடிக்கலையோ அவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஜெஃப்ரி இருக்க பெண்களை எல்லாரும் வளைச்சு பிடிச்சி ஜூஸை குடிக்க வைக்கிறான். என்ன ஒன்று பிடிக்கும்ல அந்த ஜூஸை குடின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி குடிக்க வச்சிட்டாங்களே. அதில் சௌந்தர்யாவை குடிக்க வச்சாங்க. சௌந்தர்யாவுக்கு கொமட்டிருச்சு, ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கு, அவங்களுக்கு கொமட்டிருச்சு. அப்போ சௌந்தர்யாவை பிடிச்சி ஒன்று பண்ணாம பாருங்க ஜெஃப்ரி, நேற்று அந்த பொண்ணுடைய குரலை அவளை கேவலமாக மார்க்கிங் பண்ணிட்டு இன்னைக்கு அப்படியே அந்த பொண்ணை வந்து இப்படி பிடிக்கிறான், இப்படி கையை இப்படி பிடிச்சி இருக்கிறான். நான் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பிடிச்சி இருக்கிறான், இப்படி பிடிக்கிறான், கேமரா கிட்ட காட்டுறான் அவன் மூஞ்ச. அவன் பிடிக்கிறதே சரியில்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல. நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்கான், அப்படியே போக வேண்டியதானே. நடுவில் இந்த மாதிரி அந்த ஒரு பேட் பிஹேவியர் ஒன்று வந்துடுது ஜெஃப்ரிக்கு, ஏனே தெரில. ஒரு குஷியாக இருந்தாலும் அதுக்கு இப்படி ஒரு பொண்ணு அதை மனசுலேயே வச்சுக்காம அவங்கள பிடிச்சி வந்து கண்ட இடத்துல நீ கையை வச்சு இழுக்கிற. இது வெளியில் பார்க்குற மக்களுக்கு எப்படி போகும்? தப்பு. ஏற்கனவே நிறைய பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் மேற்கொண்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ ஒரு வழியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெயிச்சிட்டாங்க ஆண்கள். ஜெயிச்சுட்டு டிஸ்கஷன் போகுது, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது எல்லாரும் பேசி தீபக்குக்கு கொடுக்குறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. ஸோ இந்த வாரம் தீபக் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ரஞ்சித் அவர்கள் தான் வந்து சொல்கிறாங்க, தீபக் யூ ஆர் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு. போன வாரம் தீபக் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ரஞ்சித் வந்து தீபக்கு சொல்கிறார். இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்கள். ஸோ மற்றபடி இன்றைக்கி எபிசோடில் பெருசாக கண்டென்ட் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. சாச்சனாவுக்கும் இவங்களுக்கும் ஆகவே இல்லை, சௌந்தர்யாவுக்கும் ஆகவே இல்லை. அப்பப்போ அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள. ஆர்ஜி ஆனந்தி தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த வந்து எப்படியாச்சும் பேசி எல்லாருடைய மண்டையும் கழுவி அதை ஒத்துக்க வைக்கிறாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி மற்றவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காம இருந்தால் அப்பயும் வந்து பயங்கரமான வார்த்தைகள்லாம் கோர்த்து பேசி அப்படியே எல்லாருடைய மண்டையும் கழுவி அவங்க வந்து பண்ண வச்சிடுறாங்க. பயங்கரமான டேலண்ட்டுங்க ஆனந்திக்கிட்ட, செம்ம டேலண்ட்டு. நாமினேஷன் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த வாரம் வந்துடுவாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் பெருசாக எந்த கண்டென்ட்டும் இருக்காது. இன்றைக்கி என்னென்ன கண்டென்ட் வரும், காலையிலேருந்து அந்த டிஸ்கஷன் ஒன்று, கேர்ள்ஸ் டீமில் பண்ண டிஸ்கஷன் ஒன்று வரும், இந்த டாஸ்க் வரும். அதுக்கப்புறமா அருணுக்கு வந்து
2 ரிப்பன் வந்து பிச்சுட்டாங்க. ஒன்று மஞ்சரி பிச்சாங்க, இன்னொன்று வந்து இவங்க பிச்சுட்டாங்க, ஆனந்த் இப்போ பிச்சாங்க, காரணங்கள் சொல்லி பிச்சிருக்காங்க. மஞ்சரி பற்றி சொல்லி அவன் ஒரு இடத்துல அந்த ஃப்ளிப்பில் ஃபர்ஸ்ட் ப்ளே போட்டாங்க. ஸோ பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குது மஞ்சரிக்கிட்டையும். இந்த வாரம் ரியாவுக்கு தான் சங்கு ஊதுறாங்க அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனால் சில இடங்களில் ரஞ்சித் அவர்கள் பேர் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரஞ்சித் வந்து சீனியர், போதும் அவர் வெளில அனுப்புவோம், அவர் வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரில. சீனியரை வச்சு வேறு மாதிரியான கண்டென்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. எப்பயுமே அவங்க வந்து பற்ற வைக்கணும், எல்லா இதையும் இது பண்ணணும். ரஞ்சித் ஒரு கேவலமான ஒரு பிஹேவியரை பண்ணியிருக்கிறாராம். அது வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட. அதை பற்றின தரவுகளை வந்து வந்த உடனே அதை பார்த்துட்டு செப்பரேட்டாக ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். எல்லாரும் தங்கம் செல்லம் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ரஞ்சித்தருடைய ஒரு சைடு, இன்னொரு சைடு, ஒரு டார்க் சைடு இருக்குல்ல, அந்த டார்க் சைடு வந்து இன்னைக்கு வந்துட்டு போயிருக்குது. ஸோ அந்த டார்க் சைடு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ நான் சொன்ன பிறகு எத்தனை பேர் போய் ரியாவுடைய ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணிங்க? அதாவது அரோரா சின்க்ளேர் அவர்களும் ரியா அவர்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அரோரா சின்க்ளேர் அவர்களுடைய இன்ஸ்டா போய் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருனுடைய வீடியோஸ் இருக்கும். அந்த சைடு இருந்து ரியாவுக்கான ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரோரா. அரோரா யார் அப்படின்னு சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூபில் அரோரான்னு போட்டிங்கன்னா வரும். ட்விட்டர்லேயும் ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க அக்கா தான். புது அக்கா அவங்க. இப்போ டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, வாஸ்து அக்கா, அப்புறம் கோடிங் அக்கா, இப்படி டிஃப்ரெண்டான அக்கா இருக்காங்கல்ல, பக்தி அக்கா, நிறைய அக்கா இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டிவோஷனல் அக்கா, பக்தி அக்கான்னு சொல்கிற மாதிரி டிவோஷனல் அக்கா, அந்த வரிசையில் இந்த அக்கா இப்போ புது ஒரு பேரில் சேர்ந்துருக்குறாங்க. அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை, கொச்சையாக இருக்கும், போய் பாருங்கள். சும்மா பாருங்கள் ரியாவுக்கு எங்கேருந்து சப்போர்ட் வருது, ரியா எப்படி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.